Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of the Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு தி லிவிங் காஸ்பல், ஜீவிக்கிற சுவிசேஷம். அது என்ன ஜீவிக்கிற சுவிசேஷம் என்று இந்த நாளிலே நாம் அங்கே தியானிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 30 32 வசனம் வரைக்குமாக அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியே, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அங்கே விதமாய் பார்க்கும் பொழுது நித்திரை தெளிந்த பொழுது இந்த காவலாளர் பார்க்கும் பொழுது கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டார். ஆகையால் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு காவலில் வைக்கப்பட்டவர்கள் யாவரும் தப்பித்து ஓடியிருப்பார்கள் என்று சொல்லி, அதிகாரிகள் வந்து என்னை கேள்வி கேட்டால் என்னை அதம் பண்ணுவார்கள், என்னை கொலை செய்வார்கள் என்று பயந்து கொண்டு தன்னை தானே அங்கே கொலை செய்து கொள்ளுகிறதையும் கொலை செய்ய முயற்சிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் அங்கே சொல்லுகிற காரியம், உனக்கு நீ ஒன்றும் கெடுதி வரவழைத்து கொள்ளாதே, டு நாட் மேக் ஹார்ம் ஃபார் யோர் செல்ஃப், உன்னை நீ அங்கே எதுவும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் இது அவர்களுடைய உண்மைத்துவத்தை எடுத்து காண்பிக்கிறது. தேவன் உண்மையாக இருந்தார், அவருடைய சாலையிலே காணப்படுகிற நாமும் உண்மையாய் காணப்பட வேண்டும் என்கிறதை அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட உண்மைத்துவத்தை கண்டு யார் ரட்சிக்கப்படுகிறார்கள்? காவலாளர்கள் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த வேத பகுதியில் அங்கே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு அதிக விதமான சாக்கு போக்குகள் ஒருவேளை இருக்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காததற்கு அரசாங்க தடைகள் இருக்கிறது என்று சொல்லலாம். நாம் அங்கே கைப்பிரதிகளை கொடுக்கிறதற்கு தடை இருக்கிறது என்று சொல்லலாம். வேதாகமத்தை பகிர்ந்து கொள்வதிலே தடை இருக்கிறது என்று சொல்லலாம். அதில் விதமாக அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் மூலியமாக சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க முடியுமே, அதை நாம் ஏன் செய்வதில்லை? ஆகையால் நாம் சாட்சியாய் ஜீவிப்பதனாலே, நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறபடினாலே, ஆகையாலே அல்லது நாம் அங்கே நன்மையான கிரியைகளை நிறைவேற்றுகிறதுனாலே, when we are being the pattern for the good works, நன்மையான கிரியைகளை நாம் நடப்பித்து அதற்கு மாதிரியாய் காணப்படும் பொழுது நம்முடைய ஜீவியமே சுவிசேஷமாக மாறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியமே அந்த காவலாளருக்கு சுவிசேஷமாய் காணப்பட்டதே தவிர அதற்கு முன்பதாக அவர் அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவில்லை. ஆகையாலே இப்பொழுது அவருடைய ஜீவியத்திலிருந்து ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார். நம்முடைய ஜீவியத்தை கண்டு அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையாலே இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம், நாம் எத்தனை பேர் அங்கே சாட்சிகளாய் நாம் ஜீவிக்கிறோம்? நம்முடைய ஜீவியத்தை கண்டு பிரமிக்கிறவர்கள் எத்தனை பேர்? இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவரோ என்று ஆலோசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆகையாலே விதமான சாட்சியை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சுவிசேஷகர்களை நாம் அநேக இடங்களிலே பார்க்க முடியும். இந்த நாட்களிலே சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியாத இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே இரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டிலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை. நம்முடைய ஜீவியமாவது பிறருக்கு சுவிசேஷமாய் காணப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் அதுதான். அப்பேற்பட்ட அனுபவத்தை நாமும் உடையவர்களாய் ஜீவிக்கிற சுவிசேஷமாய் நாம் அநேகருக்கு காணப்பட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டு விதமாய் வருகிற நாட்களிலே அநேகருக்கு ரட்சிப்பை தருகிற ஜனங்களாய், ரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்று அவர்களிடத்தில் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Nathaniel. Thank you.